சார் சார் நீங்கள் வீட்டுக்கு மட்டும் தான் இன்டீரியர் டிசைன் ஐடியா சொல்லுவீங்களா? அப்படி இல்லையே, வேற எங்க பண்ணணும்? சார் எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணலான்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு என்ன ரெஸ்டாரண்ட் எப்படி இன்டீரியர் பண்ணணும் சொல்லணும், அவ்வளோதானே? சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு வீட்டுக்கு இன்டீரியர் பண்ற மாதிரிலாம் நீங்க ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணி பண்ணிட முடியாது. ஏன்னா இங்க நீங்க கொடுக்குற அந்த அட்மாஸ்பியர் தான் உங்களுடைய பிசினஸோட growthக்கே முக்கியமான காரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் தீம். உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன தீம்ல இருக்கணும்ன்றத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. லைக் ஒரு ஃபாரஸ்ட் தீம் ரெஸ்டாரண்ட், இல்ல ஒரு ஹப் ஸ்டைல் ஆர் ஒரு இட்டாலியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். இதுல எந்த தீம் மாதிரி நம்ம பண்ண போறோம்ன்றத டிசைட் பண்ணிடுங்க. செகண்ட், லைட்டிங் அண்ட் சவுண்ட். ஸோ ஒரு ப்ரெஷரில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ள வர கஸ்டமருக்கு உங்கள் ஆம்பியன்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கணும். எப்பவுமே டிம் அண்ட் வார்ம் லைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட், சீட்டிங் அண்ட் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் காமனாக ஒரே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுக்காம கப்பிள்ஸ்க்கு கார்னர் சீட், ஃபேமிலிக்கு சோஃபா செட்டப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் வரவங்களுக்கு ஒரு கேதரிங் டேபிள், இந்த மாதிரி டைனிங்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபோர்த், வால்ஸ் அண்ட் கலர்ஸ். ஸோ உங்கள் ரெஸ்டாரண்ட் தீமுக்கு ஏற்ற மாதிரி மினிமலிஸ்டிக்கான கலர்ஸை யூஸ் பண்ணிடுங்க. அண்ட் வால்ஸில் ஃபுட் ரிலேட்டடாக ஆர் உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் ரிலேட்டடாக ஒரு ஹேங்கிங்ஸ் ஆர் ஒரு வால்பேப்பர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஹேண்ட் வாஷ் அண்ட் கிச்சன். ஹேண்ட் வாஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியமான மிரர் செட்டப் வித் எல்இடி லைட்ஸ் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உங்கள் கிச்சன் எப்பவுமே நீட் அண்ட் ஹைஜீனாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஐடியாஸோட உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை இன்டீரியர்ஸ் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பயோவில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம்.